அடுத்ததாக நம்முடைய சபையின் சகோதரர் அனுஜன் அவர்கள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில் காண்பித்த அருமையான சாட்சியை இந்த வேளையில் அவர் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறார். அனுஜன் வாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிறவங்க அவரையும் வாழ்த்தி வர வைக்கிறேன். என்னை கூட இந்த இடத்துல ஒரு சிறு சாட்சியாக நிறுத்தினேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. என் பேர் வந்து அனோஜன். நான் வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து வந்திருக்கிறேன். என்னோட சாட்சி அப்படிங்கிறப்போ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி இருக்கும், என்ன நடந்திருக்கும், யார் இது அப்படின்லாம். ஸோ இதே மாதிரி இந்த சின்ன பிள்ளைகள் மாதிரியே 2011 வருஷம் நானும் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். அந்த சர்ச்சில் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருந்துச்சு. நான் ஜஸ்ட்டு கிஃப்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி போனேன். ஸோ அந்த நேரத்தில் நான் அப்படியே கீழே இருந்து தூங்கிட்டேன். அந்த சர்வீஸ்லாம் முடிஞ்சு 12 மணிக்கு எல்லாமே அப்படியே கலைஞ்சு போய் விஷ் பண்ணிகிட்ருக்குறாங்க. நான் எழுப்பி பார்த்துட்டு ஓகே கிஃப்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கிறப்போ பாஸ்டர் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு அப்படியே கிஃப்ட் கொடுத்துட்ருக்கிறாரு. ஸோ நானும் கிஃப்ட்டை வாங்கிட்டு போய்ட்டு உட்காந்துட்டேன். திடீர்னு அவர் மேலேருந்து ஒரு விஷயம் சொன்னார். இயேசு கிறிஸ்து வந்து உங்களுக்கு அப்பா மாதிரி, நீங்கள் அவர்கிட்ட என்ன கேட்டாலும் அவர் தருவார் அப்படின்னு சொல்லி. எனக்கு அப்போ ஒரு 10 வயசு இருக்கும். எனக்கு எதுவுமே புரியலை. இயேசுப்பாட்ட கேட்டால் தருவார்னு சொன்னார். ஸோ அந்த வார்த்தை வந்து எனக்குள்ள ரொம்ப ஆழமாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு நான் வந்து ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவன். ஸோ அப்பா வந்து ஒரு சரியான இந்து வைராக்கியமான ஒருத்தர். அந்த வழிமுறையில் தான் நான் வளர்க்கப்பட்டேன். ஸோ நான் வந்து அதுக்கு பிறகு என்னோடய வாழ்க்கையில் ஏதாச்சும் சின்ன சின்ன தேவைகள் ஏதாச்சும் எனக்கு வேணும், இல்லாட்டி நான் ஏதாச்சும் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னா ஜஸ்ட்டு நான் கேட்பேன் இயேசுப்பாட்ட, இயேசுப்பா எனக்கு இது வேணும், உங்கள்கிட்ட கேட்டால் கொடுப்பீங்கன்னு சொன்னார் பாஸ்டர். ஸோ எனக்கு அதை எப்படியாச்சும் செஞ்சுட்டாங்க அப்படின்னு. எனக்கு எப்படி ப்ரே பண்ணணும் அதுதான் எதுவுமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி கேட்குறப்போ சின்ன சின்னதாக அப்படி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ அப்படியே இருக்கிறப்போ நான் வந்து கொஞ்சம் ஸ்டடீஸில் கொஞ்சம் ஆர்வம், அதே மாதிரி கடவுள் மேலேயும் ரொம்ப நம்பிக்கை. ஸோ அப்படி இருக்கிறப்போ என்னோடய அம்மா விட்டு அப்பா குடும்பம் வந்து ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் கடவுள் ஒரு பெரிய அற்புதம் செஞ்சார். ஸோ அப்படியே நானும் அவங்களோட போயிட்டு தங்கி படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஸோ அப்படியே நானும் சர்ச்சுக்கு போக ஸ்டார்ட் பண்ணேன் அவங்களோட சேர்ந்து. எந்த ஒரு நம்பிக்கையுமே கிடையாது, இயேசு யாருன்னு தெரியாது, அவர் எப்படிப்பட்டவர் எதுவுமே தெரியாது. ஸோ அண்ணா இருக்கிறாரு, இவர் வந்து நம்ம சர்ச்சில் என்னோட பாஸ்டர் விடுவாங்க. ஸோ எங்கள் சர்ச்சில் ஒரு ட்ரம் ப்ளே பண்ணுவார். ஸோ இவரை பார்க்குறதுக்காகவே சர்ச்சுக்கு போவேன் ட்ரம் ப்ளே பண்ணுறது. ஸோ அவர் எங்கே ட்ரம் ப்ளே பண்ணுறாரோ அதுக்கு நேராக முன்னாடி உட்காந்துருப்பேன். முன்னாடி உட்காந்துருந்து அவர் ட்ரம் ப்ளே பண்ணுறப்போ பார்த்துட்டே இருக்கிறது. அப்போ ஒரு நாள் அண்ணா கூப்பிட்டு ட்ரம் ப்ளே பண்ண ஆசையா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் எனக்கு ஆசைண்ணா அப்படின்னா ஓகே சனிக்கிழமை வாங்க ட்ரம் பழகுவோம் அப்படின்னா இப்போ ட்ரம் பழகிட்டு இருந்தோம். அந்த இன்ட்ரெஸ்ட்டில் நான் சர்ச்சுக்கு போக ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் நான் நல்லா படிப்பில் வந்து ரொம்ப ஒரு நிறைய வெற்றிகளை வந்து அந்த நேரத்தில் பெறக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் என்னோட கிரேட் 5 ஸ்காலர்ஷிப் நடக்கும். ஸோ அதில் வந்து நான் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட். அப்புறம் ஓலெவல் எக்ஸாம் நடக்கும். அதுலேயும் வந்து 9 பாடங்கள் பாஸ் பண்ணிட்டேன். ஸோ அப்படி நிறைய கல்வியில் வந்து கொஞ்சம் அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் படிக்கிறது இல்லை, அதனால் அந்த பக்கத்தில் நான் கொஞ்சம் அப்படியே வளர்ந்துட்டு போனேன். ஸோ சடனாக வந்து இன்னொரு ஸ்கூல் மாறுறப்போ அப்படியே நிறைய ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கை வந்து அப்படியே வேற ஒரு கட்டத்துக்கு அப்படியே கூட்டிகிட்டு போச்சு. அப்படின்னா ரொம்ப கெட்ட விஷயங்கள் இல்லை, நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து விளையாடுறது அந்த மாதிரி படிப்பில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போது நிறைய பேரால் இன்சல்ட் பண்ணப்பட்டு ஓகே நம்மளால் படிக்க முடியாது, திரும்ப எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறப்போ அதே மாதிரி சர்ச்சுக்கு போயிட்டுருக்கிறப்போ ஒரு நாள் பாஸ்டர் வந்து மேலேருந்து பேசிகிட்ருக்காரு. அப்போ பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, ஒருவர் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் சகலருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த வசனத்தை பேசுகிறப்போ அப்போல்லாம் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலை. அந்த வார்த்தை வந்து எனக்குள்ளே பேசிகிட்டே இருந்துச்சு. ஏசப்பா நான் சின்ன வயசுலேருந்து நிறைய கேட்டிருக்கேன், நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிவிட்டு ஓகே அடுத்தடுத்த கட்டங்களில் போகிறப்போ எனக்கு நிறைய நண்பர்கள் வந்தாங்க. அவங்கக்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். திடீர்னு ஒரு சார் ஒருத்தர் வந்து
அவர் நான் ஸ்கூல் விட்டு போகிறப்ப என்னோட நடந்து வருவார். அவர் என்னை கூப்பிட்டு இன்னிலேருந்து எனக்கு கிளாஸ்க்கு வா அப்படின்னு சொல்லி அது அப்படியே ஒரு கல்வியில் வந்து மறுபடியுமா நான் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போயிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், ஞானஸ்தானம் எடுத்தேன். வாழ்க்கை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. நான் வந்து ஒரு இன்ஜினியர் ஆகணுங்கிறது என்னுடைய கனவு. ஸோ அதை நோக்கி பயணிச்சுட்ருக்கிறப்போ என்னோட ஹையர் ஸ்டடீஸை நான் ஸ்டார்ட் பண்ணுறப்போ அந்த முதலாவது செமஸ்டரில் வந்து நான் வந்து கிளாஸ் டாப்பர். ஸோ கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேக்ஸ், ஸோ 3 பாடத்துலேயுமே நான் வந்து ஏ. ஸோ அதில் ரொம்ப கான்ஃபிடென்ட் இருந்துச்சு இன்ஜினியர் ஆகிரும் அப்படின்னு சொல்லி. நல்லா போயிட்டு இருந்துச்சு, எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு. என்னோடய எக்ஸாமுக்கு ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முன்பதாக அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு பெரிய மேஜர் ஆப்ரேஷன். 2 பேருமே வந்து ஒரு மாதம் அப்படிங்கிற அளவில் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அதுக்கு பிறகு என்னால் படிப்புலையும் கன்சிடர் பண்ண முடியல. தம்பி, தங்கச்சி, அதுக்கு பிறகு நான் தான் வீட்டில் மூத்த பிள்ளை. ஸோ தங்கச்சி இருந்தாங்க, தம்பி இருந்தாங்க, அவங்கள பார்த்துக்கணும். என்னோட எக்ஸாம் ஃபஸ்ட் டைம் நடக்கிறப்போ நான் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, ஓகே நம்ம இன்ஜினியரிங் என்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ ரிசல்ட்ஸ் வர டைமில் 2 பாடம் பாஸ் பண்ணியிருந்தேன். அதுவும் ரொம்ப லோவான லெவலில் பாஸ் பண்ணியிருந்தேன். நிறைய கேள்விகள் இருந்துச்சு. எதுக்காண்டவரே, நான் என்ன நடந்துச்சு, என்ன நடக்குதுன்னே தெரியல நான் சுற்றி அப்படின்னு சொல்கிறப்போ அடுத்த தடவை நான் ட்ரை பண்ணுறப்போ அதுக்கு அடுத்த தடவை நான் ஒரு பாடம் தான் பாஸ் பண்ணேன். என்னோட படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே யூனிவர்சிட்டி என்டர் பண்ணிட்டாங்க, இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்குறாங்க. 3வது தடவை நான் ட்ரை பண்ண போகிறேன். அதுதான் கடைசி அட்டெம்ப்ட். அதில் ஃபெயில் பண்ணால் அதுக்கு பிறகு நம்ம எத்தனை தடவை பாஸ் பண்ணணும், அதுக்கு பிறகு நம்ம யூனிவர்சிட்டி என்டர் பண்ண முடியாது. ஓகே, அப்பா வந்து அப்போ தான் அப்பாவும் ரட்சிக்கப்படுறாங்க, கடவுளுக்குள்ளே வராங்க. அப்பா வந்து ஓகே, நான் வீட்டில் ரொம்ப செல்ல பிள்ளை, வீட்டை தாண்டி எதையுமே யோசிக்க தெரியாது, வீட்டை தாண்டி எங்கேயுமே போனது கிடையாது. திடீர்னு ஒரு இன்சிடெண்ட், அப்பா வீட்டை விட்டு வெளியில் போன்னு சொல்லிட்டாரு. அம்மா, தம்பி, தங்கச்சி எல்லாருமே சேர்ந்து வீட்டிலேருந்து வெளியில் போக வேண்டிய சூழ்நிலை. என்னோடய எக்ஸாமை நான் எழுதணும், ஃபைனல் 3rd டைம் நான் எழுதணும். ஸோ எக்ஸாமுக்கு போயிட்டு எழுதினேன், எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு. ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கிறப்போ ரிசல்ட்ஸ் வந்துச்சு. அந்த டைமில் நான் 3 பாடமுமே ஃபெயில். அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. இதுக்கு பிறகு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறப்போ அப்பா வந்து என் மேலே சொன்ன ஒரு பிரச்சனை, அது எனக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே கிடையாது. ஸோ நான் வீட்டிலேருந்து வெளியில் வர வேண்டிய சூழ்நிலை வந்து சர்ச்சில் தங்கியிருந்தேன். அப்போ தான் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கும் எனக்கும் ஒரு உறவு ஏற்பட்டுச்சு. ஸோ அந்த டைமில் என் அப்பா கூட பிறந்தவங்க ஒரு 13 பேர், அம்மா கூட பிறந்தவங்க 3-4 பேர். ஸோ யாருமே கேட்க மாட்டாங்க, எதுவுமே பார்க்க மாட்டாங்க. ஸோ நான் வீட்டிலேருந்து வெளியில் வந்தாச்சு. இப்போ நான் சர்ச்சில் தங்கியிருக்கிறேன். அதே சர்ச்சுக்கு தான் அப்பா அம்மாவும் வருவாங்க. ஸோ அப்பா வந்து ரொம்ப என் மேலே கோபமாக இருந்தார். அவர் மறுபடியும் குடிக்க ஸ்டார்ட் பண்ணி, ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. நான் சர்ச்சில் வந்து வெளியில் போக வேண்டிய மாதிரி ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு. ஸோ எங்கே போகிறது, என்ன செய்கிறது எதுவுமே தெரியலை. நான் 2022 வருஷம் 12ஆம் மாதம் 18ஆம் தேதி நான் சர்ச், வீடு எல்லாமே ஒரே ஏரியாவில் தான் இருக்குது. ஸோ அங்கேருந்து நான் தடவை ஒரு கமர்ஷியலான ஏரியா கொழும்புக்கு உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ கொழும்பை நோக்கி வந்து நான் வந்துட்டு முதலாவதாக வந்து என் சிம் கார்டை உடச்சி போட்டுட்டு பாஸ்டருக்கு மட்டும் ஃபோன் பண்ணி சொன்னேன், பாஸ்டர் இப்படி ஒரு இடத்துல நான் ஒர்க் பண்ணுறேன், நான் எதுவும் பண்ணிக்க மாட்டேன் பாஸ்டர், நீங்கள் வீட்டில் உள்ளவங்களை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு டெய்லர் ஷாப்பில் ஒர்க் பண்ணேன். அதுக்கு பிறகு ஒரு ஹார்ட்வேரில் ஒர்க் பண்ணேன், நிறைய இடங்களில் ஒர்க் பண்ணேன். ஒரு வருஷமாக வந்து அப்படியே அநேக இடங்களில் கர்த்தர் இயேசு கிறிஸ்து, நானும் இயேசு கிறிஸ்துவும் தான். எனக்கு சாப்பாடு வேணும்னாலும் நான் அவர்கிட்ட தான் கேட்கணும்,
எனக்கு உடுப்பு வேணாலும் நான் அவர்கிட்ட தான் கேட்கணும். எனக்கு கேட்குறதுக்கும் யாரும் இல்லை. ஸோ அதனால் அது ரொம்ப ஒரு ஒரு கடினமான சூழ்நிலை அது. அப்படி இருக்கிறப்போ திடீர்னு வந்து நான் வந்து இயேசு கிறிஸ்துவோட அந்த நடக்கிற நாட்கள் வந்து ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு நாட்கள். நம்ம கையில் எதுவுமே இருக்காது, ஆனால் நம்ம சர்ச்சில் போய்ட்டு உட்காந்துருப்போம். அங்கேருந்து ஒரு வசனம் வரும், அதை ஏற்றுக்கிறதுக்கான மனநிலை கூட நம்மள்ட்ட இருக்காது. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் சர்ச்சுக்கு போய்ட்டு உட்காந்துருக்கிறப்போ ஒரு பாஸ்டர் ஒருத்தர் வந்து மேலேருந்து ப்ரே பண்ணி முடிச்சுட்டு ஒரு 4 பேரை கூப்பிட்டு ப்ரே பண்ணார். ப்ரே பண்ணிட்டு அப்போ என்னை முன்னாடி கூப்பிட்டு அவர் ப்ரே பண்ணிட்டு சொன்னார், உனக்கு வந்து உலக பிரகாரமான அப்பா இல்லாட்டியும் உன்னை நேசிக்கிற ஒரு அப்பா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. எனக்கு அவர் என்ன சொல்கிறாருலாம் புரியலை. அதை சொல்லி முடிச்சுட்டு ஓகே அந்த அப்படியே நாட்கள் போயிட்டு இருந்துச்சு. இன்னொரு தடவை அப்படி சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறப்போ இன்னொரு பாஸ்டர் ஒருத்தர் வந்திருந்தார். அவரும் பேசி முடிச்சுட்டு அவரும் கூப்பிட்டு ப்ரே பண்ணிட்டு சொன்னார், கடவுள் வந்து உன்னை ரொம்ப நேசிக்கிறார், நீ வந்து ஒரு தூர தேசத்துக்கு போக போகிற அப்படின்னு சொல்லி. எனக்கு எந்த ஒரு நம்பிக்கையுமே இருக்கல. ஏன்னா நான் எல்லா பக்கமுமே ஃபெயிலியர், ஃபேமிலி சைடில் ஃபெயிலியர், என் ஸ்டடீஸில் ஃபெயிலியர், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரு முடிஞ்ச நிலைமையில் இருந்தேன். ஸோ அப்போது எல்லாமே சர்வீஸ்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அவர் வந்து கூப்பிட்டு சொன்னார், உன் வாழ்க்கையில் நீ நினைக்கிற எதுவுமே நடக்காது, ஆனால் கடவுள் உனக்கு ஒரு அழகான பிளான் வச்சுருக்காரு, அதை நம்பு அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு பிறகு நான் ப்ரே பண்ணேன், சர்ச்சுக்கு போனேன், அப்படியே கண்டினியூவாக நடந்துகிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு தடவை ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ஸோ இங்கே சாம் சார்கிட்ட இருந்து ஃபோன் பண்ணி ஜஸ்ட் அவர் ஒரு இன்டர்வியூ மாதிரி செஞ்சார். ஸோ அதுக்கு பிறகு ஓகே இங்கே வந்து நான் ஒரு லேபரராக நான் எடுக்கிறேன்னு சொன்னார். ஓகே நம்ம வெளிநாட்டுக்கு போவோம், இங்கேருந்து நம்ம ஃபேமிலியும் இல்லை, நண்பர்கள் இல்லை, உறவினர்கள் இல்லை, யாருமே கிடையாது. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் ஓகே என்கிட்ட காசுமே இல்லை, நான் அன்னன்னைக்கு ஒர்க் பண்ணி அதில் வர்ற காசு, ஸோ அப்படி மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு டைம். அப்போ நான் ஓகே அந்த ஒரு இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு பிறகு அதுலேயுமே பெருசாக நம்பிக்கை இல்லை, நம்மளால் இங்கேயே ஒன்றும் சாதிக்க முடியல, வெளிநாட்டில் போய்ட்டு என்ன சாதிக்க போகிறோங்கிற ஒரு நிலைமை. ஆனால் அன்னைக்கு நான் ப்ரே பண்ணேன், இப்போ நான் எந்த ஒரு எஃபர்ட்டுமே போட மாட்டேன், உங்கள் சித்தமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, என் வாழ்க்கையில் இதுக்கு பிறகு நான் என்ன செய்ய போகிறேன் எதுவுமே எனக்கு தெரியல, ஐ ஆம் வெரி பிளாங்க். அதை சொல்லிவிட்டு ஓகே ஒரு 1 month 2 month போணுச்சு. திடீர்னு வந்து அவங்க ஃபோன் பண்ணி ஓகே உங்களுக்கு வந்து நாங்கள் எல்லா கம்ப்ளீட்டான செலவெல்லாம் ஏற்றுக்கிறோம், ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட ப்ரொசீஜரை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் பாஸ்டரிடம் சொல்லிவிட்டு ஓகே பாஸ்டர் நான் அப்படி ஒரு அதுவுமே பாஸ்டர் மூலமாக தான் வாய்ப்பு வந்துச்சு. ஸோ நான் இங்கே வரணுங்கிற ஒரு நிலைமை. இங்கே வந்துமே கூட ஒரு 2 மாதம் நான் வந்து லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் இங்கே வந்தேன். ஸோ அந்த டைமில் வந்து அந்த கம்பெனியில் ஜஸ்ட்டு ஒரு க்ளீனராக ஜாயின் பண்ணேன், ஒரு லேபராக ஜஸ்ட்டு கூட்டி பெருக்கி தொலைச்சி அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு ஒரு 2 மாதத்துக்கு பிறகு ஒரு கண்டெய்னரில் உள்ள ஒரு இன்சார்ஜ் வந்து அவர் வெக்கேஷன் போகணுங்கிற ஒரு சூழ்நிலை. ஸோ அந்த டைமில் அந்த இடத்துக்கு யாரை போடுறது அப்படின்னு பேசுகிறப்போ ஓகே நான் தான் சும்மா சுற்றிட்டு இருந்தேன் க்ளீன் பண்ணிக்கிட்டு, ஸோ இவனை போடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கண்டெய்னருக்கு ஜஸ்ட் அவர் வர வரைக்கும் அதை செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நான் ஆல்ரெடி அந்த ஒரு வருஷத்தில் நான் நிறைய இடத்துல வேலை செஞ்சேன், ஹார்ட்வேரில் வேலை செஞ்சேன், டெய்லர் ஷாப்பில் வேலை செஞ்சேன், நிறைய இடத்துல வேலை செஞ்சேன். ஸோ அந்த கண்டெய்னரில் இருக்கிறப்போ ஆல்ரெடி நான் ஹார்ட்வேரில் ஒர்க் பண்ணனால எனக்கு கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ ஓகே அப்படின்னு அந்த 45 நாள் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்களை வந்து அந்த இடத்துல செய்கிறதுக்கு கடவுள் ஹெல்ப் பண்ணார். ஸோ அடுத்து ஒரு 2 மாதம் போணுச்சு. மறுபடி எங்கள் பொஸ் வந்து வந்திருந்தார், வந்து பார்த்துட்டு ஓகே நீங்கள் வந்து பர்ச்சேசிங் சைடை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை, எனக்கு அவ்வளோ பெருசாக எந்த ஒரு நாலேஜுமே இல்லை. ஸோ அப்பையுமே நான் வந்து ப்ரே பண்ணேன், எனக்கு எதுவுமே தெரியாதாண்டவர், என்ன செய்கிறதுன்னு தெரியல, எதுவுமே தெரியலன்னு சொல்லி. ஸோ அந்த டைம்லேயுமே ஒரு 2 மாதம் போணுச்சு, 3 மாதம் போணுச்சு. இந்த மே ஜூன் வரப்போ மறுபடியும் போஸ் வந்தார்.
ஸோ வந்து சொல்லிவிட்டு ஓகே உங்களுக்கு நாங்கள் உங்கள் பர்ஃபார்மன்ஸில் சந்தோஷப்படுறோம். ஸோ உங்களுக்கு வந்து இன்னொரு நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க. ஸோ இப்போ வந்து அந்த ப்ராஜெக்ட்டுமே முடிச்சாச்சு. ஸோ வந்து கடவுள் வந்து நான் வந்து எந்த இடத்த நோக்கி போகணும்னு ஆசைப்பட்டனோ ஸோ அதே இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. ஸோ அதுக்கான எந்த ஒரு தகுதியுமே எனக்கு கிடையாது. ஆனால் அநேக வழிகளில் வந்து நான் அவர் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரெயின் பண்ணார். ஸோ வந்து இயேசு கிறிஸ்து வந்து என் வாழ்க்கையில் வந்து அநேக நன்மைகள் செய்திருக்கிறாரு. ஸோ எந்த ஒரு அனுபவமுமே இயேசு கிறிஸ்துனை யாருனே தெரியாமல் தான் போயிட்டு ஒரு சர்ச்சில் நுழைஞ்சேன். அதுக்கு பிறகு கடவுள் வந்து அநேக வழிகளில் அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய அன்பு எப்படிப்பட்டது, அவரை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து டே பை டே இப்போ வரைக்குமே அவர் காமிச்சிட்ருக்கிறாரு. ஸோ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னமுமே படிச்சுட்ருக்குறாங்க. கடவுள் வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு திட்டம் வச்சிருப்பாரு வந்து அதை வந்து கண்டிப்பாக அவர் நிறைவேற்றுவார். ஸோ நன்றி.